வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்டஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் இருக்கலாமா, அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போகிற வீடியோ போடுறப்ப வரும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். என்ன உள்ள பேச்சு வார்த்தையெல்லாம் ஒரு மாதிரி ஆகிக்குது. என்ன இந்த நோம்பு வந்துருச்சுலாமா, அதான் கேளுங்களேன். இந்த நோம்பு வந்துருச்சடி, அடுத்த வாரம் ஜெயின்ஸா நோம்புடி. ஜாலி, நோம்பு கஞ்சி வாங்கி குடிக்கலாம். யாவுல நல்லா ஆக்கிமாமடி. நோம்பு 60 நாள் வச்சுன்னா நல்லா இருந்துக்குமா, 30 நாளில் முடிஞ்சிருது. உனக்கு என்ன தெரிஞ்சா நோம்பு கொஞ்சம் வாங்கி குடிச்சுட்டு ஏப்ப விட்டுட்டு போயிடுவா. நோம்பு பிடிக்கிறவங்களுக்கு அந்த அருமையெல்லாம் தெரியும். ஒரு நோம்பா பிடி தெரிஞ்சா இப்போ நோம்பு எப்படி இருக்குன்னு தெரியும். உனக்கு என்னாடி தெரியும்? நான் இப்போ கிளவியா போயிட்டேன். உன் வயசுல 36 நோம்பையும் கரெக்டாக பிடிச்சி போடுவேன். ஆமாம், அது என்னடி ஜெயின்ஸா, நோம்பு 29 இல்லை 30 தானே வரும். கேளுங்களேன், 36 பிடிச்சா நம்மள சந்திக்கிறேன். அதுக்கு தான் மார்க்கத்தை ஒழுங்கா படிக்கணுங்கிறது. 30 நோம்பு 6 நோம்பு வரும்ல, அதையும் சேர்த்து பிடிச்சிருவேண்ணா. ஆமாம், அதுக்கு நோம்பு கஞ்சி கிடைக்காதுமா, வீட்டலாங்க அச்சன். அதுக்கு தான் கடைசி நோம்பு அன்னைக்கு நோம்பு கஞ்சி கொஞ்சம் கூடவாவே வாங்கி வச்சுக்கலாமா. மெத்தவாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னாக்கா ஐஸ் பொட்டிக்குள்ளே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி குடிச்சிக்கலாம். உள்ள 6 நோம்புக்கும் வேலை மிச்சம். ஆனால் நெசமாலே 30 நோம்பு பிடிச்சவங்களாம் கூட இப்படி பேச மாட்டாங்கம்மா. என்ன மாதிரி நம்புற மாதிரியே பேசுகிறா. 7 தடி ஜெயின்ஸா உனக்கு மட்டும். எனக்கு வேலைக்கு வேணா போகிறேன். எப்படி வீடு வாசல்லாம் கூட்டி கழுவணும். நோம்பு வந்துருச்சுமா, சாவை இயலாது நோம்புல. உச்சி குடம்பே, இன்னைக்கு மழை கொட்ட போகுது. ஏன் ஜெயின்ஸா எனக்கு இது குளிச்சியா நீ? எடுப்பெடுத்த பேச்சு பேசாதடி சந்திரனிப்பா, இடுப்பை உடச்சி போடுவேன். வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறா பாரு ரசீதா, அதைத்தான் சொன்னேன் நான். கரெக்டாக ஜெயின்ஸா, கரெக்டாக பார்த்து பிடிச்சி போறேனே. இதுதான் கணக்கு உனக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணுண்டி உச்சி குடம்பே. உன் முகரைய பார்த்தாவா பிடிக்கும்? செருப்படியாம ஜெயின்ஸா வந்துருப்பது. இது அரபியை பண்ணும் பிடிப்பாளா? என்ன பண்ணுவா அவளுக்கு? அல்லாவே அவரை மறந்துட்டேன். இந்த வருஷம் புதுசாக அவர் வேற வந்துக்கிறாரம்மா. நோம்பு பிடிக்கணும்ல ஒத்த காலில் நிற்பாரு. நெத்திர கொள்ள போட்ட வேண்டியதான் எழுப்பி விடாமல் அலாரத்தை அமர்த்தி விட்டுட்டாமா. ரோஜாட்டெல்லாம் கொடுத்து சோறு கொடுக்க சொல்லுவோமா கொஞ்சம். ஆமாண்டி உச்சி குடும்பி, நீ ஞாபகம் படுத்தி தான் அவங்க ஞாபகமே வருது எனக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலேடி. நீ என்ன சவுருக்கு கொஞ்சம் சோறு தர்றியா அவளுக்கு? ஏன் ஜெயின்ஸா சோறு வைக்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து ஒவ்வொரு தடவை தட்டுறதுக்கா? பள்ளியாசல சோறு போடுறாங்களா, போ வாங்கி கொடு. பொடி பைத்தியார, அதுவே பிரச்சனையில் கிடக்குதான். பள்ளியாசலில் சோறு போடலாமா வானாமாண்டு. ஒரு குரூப்பு போடுங்க அங்குதான், ஒரு குரூப்பு வானாங்குதான். அவ்வளோ நம்பிக்கிட்டே கேளாதுமா. நான் தான் எந்திரிச்சு ஆக்கணும் போலக்கு. இந்த வருஷம் 30 நோம்பு நம்மளும் பிடிச்சிட்டாலும் தேவலாமா இவ்வளோ பேச்சுக்கு. யார் நீ நம்பு? சரி சரி, உங்களை வெட்டி பற்றி பேசுறதுனால எனக்கு வேலை இருக்கு. நம்பி வீட்டை போய் டீப் க்ளீன் பண்ண போறாமா. அது என்னடி டீன் கிளீன்னா? நல்லா போகுமாடி அதுக்கு அழுக்கு? எதுக்கு போகுமா ஆளுக்கு? இப்போதானடி சொன்னா வச்சு குடும்பி கிளினிக்கா என்ன மோண்டு பண்ண போறேன்னு. நான் இந்த 10 ரூபா பொண்ணு கொண்டு பக்கீர் சோப்பா வாங்கி போட்டு கையெல்லாம் புண்ணா போச்சுமா. ஆமாம், வச்சு குடும்பி தான் லிக்கிடு தான் குறையாமா, அழுக்கு வேகமாக போகிறாப்புல. இந்த அழுக்கு போகிற மாதிரிலாம் லிக்விட் இல்லை, உசுறு போகிற மாதிரி வேணா இருக்கு. வரியா தர்றேன். சந்திரனிப்பா கொலை செய்கிறது மூலியமா இருக்கிறான் நம்மளை. நம்ம சொன்னியடி கிளீனிங் போகுண்டு நல்லா டீப் கிளீனா நம்மண்டிய கிளடு கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு ஜெயின்ஸா. ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. வர டிவி வர அப்புறமா பாரு. இப்போ உள்ள குட்டிவோ எதையும் சொல்லியும் தரமாட்டாங்கிறாளுவோ. சொல்லி தராமலே உங்களுக்கு தெரியாது, வராது, போவாது. சந்திரனிப்பாளுவோ ஏன் எங்களுக்குன்னு ஒன்றுமே விளங்காது. அந்த காலத்தில் 4 புள்ள பெற்றவனுக்கு வெயில் வேறையிலமா அப்படி அடிக்குது. பாவம் ஜனங்க நோம்பு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கன்னு தெரியலை. படி கிருகிருங்களமா வருது. வீட்டுக்கு போவோம். இவர் என்ன பண்ணுறான்னு தெரியல இந்த மனுஷன் வேற. அடே குட்டி முசபா ஹபீபி தாள். அரபியை பார்த்து இதே வேலையை பற்றி எப்போ பார்த்தாலும் தாள் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு கொண்டு போய் தாள் எடுத்துட்டு போய் கொடுத்துடணும். என்ன தாள் வெள்ளை கலர் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க அரபிப்பா, இந்த நோட்டில் எடுத்து தாள் வேணா கிழிச்சிருக்காமா. ரஃப் நோட்டு தான். சும்மா என்ன போட்டு தாள் அடிக்க கூடாது. சும்மா இதுக்கு காது கூடவா வேலை ஆகிற பையில போட்டுக்கிட்டு. ஹபீபி, தாள்னா அரபிலங்க வான்னு அர்த்தம்டா. அரபி கற்றுக்கடா. அம்மா இருக்கமா அரபிப்பா, தங்க தமிழ் படிச்சே ஒன்றும் வேலை அமைக்குது. இப்போ அரபி படிச்சு என்ன போதே. அம்மா கற்றுக்கிட்டே டாக்டர் பண்ண கூடாது நம்மளாமா. வேலை ஆகிக்கலாம். அப்படி என்னடா வேலையா இருக்க? அல்ல அரபி பொஸ்கன் கேட்டாங்களே. சும்மா தான் வேலை ஆகிக்கலாமா. அம்மா இப்படி கேட்காதேன்ட்டாமா, வேலை ஆகிக்கணும்னு சொல்லல. நம்மளை மாதிரியே வெடியா இருக்கான பையன். நம்ம அந்த வயசுல அப்படித்தான் இருந்தோம்னு சொல்லுவாங்க எங்க பாப்பா. அம்மா தான் சொல்லாதே அரபிப்பாமா. அம்மா சொன்னாக்கிட்டே. சரி நான் போயிட்டு வரேன். ஆமாம் வேண்டாம், சாயந்தரமா வேணா தரக்கூடாதுண்ணா, ஓகேவா? எங்கடா போற? உங்க அம்மாட்ட சொன்னியா? மழை சொல்லியாதாம்மா, கிரிக்கெட் விளாட போகிறேன். சொல்லிடுதானே. ஜெயின்ஸ் எங்கடா? ரொம்ப நேரமா ஆளை காணோம். அது ரசிகா மாடலாம் பார்த்து கிட்ட பேசிட்டு பொங்கல் வர சொல்லிட்டு போறாமா. அம்மா எங்கே போகுது தேசிங்க ராஜா? அல்லவா செம்பரியாடு முதுகுல முட்டிருச்சமா.
ஜெயின்ஸ் எங்க இருக்க? காப்பாத்து காப்பாத்து. நான் தாங்க அது சும்மா பயம் காட்டுனேன். ஆளு ரொம்ப லேவடியா இருக்கிறீங்களா? நோம்பெல்லாம் பிடிப்பியலா? தாங்குமா பாடி. ஏ ஜெயின்ஸ், இன்னும் நோம்புக்கு ஒரு வாரம் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க. ஆமாம், நீங்களே ஏறாத மனுஷன். என் நோம்புக்கும் பற்றி ஏறாமல் படுத்துட்டேன்னா என்ன செய்கிறது? அடுத்த வருஷம் தான் பிடிக்கிறீங்களா? இந்த வருஷம் விட்டுவிட்டு அஸ்தஃபுல்லா சொல்ல ஜெயின்ஸ். இந்த வருஷம் இருக்கிற நம்ம அடுத்த வருஷம் இருக்கிறோமான்னு தெரியலை. இருக்கிறப்பவே வந்து இம்மாதத்தை கடைப்பிடிச்சிடணும் ஜெயின்ஸ். வாயில் அடிச்சுக்கோ. அதானே நான் உங்கள் ஈமான சோதிச்சு பார்த்தேன் எப்படி இருக்கிறியாண்டு. மடி நோம்பையெல்லாம் விடக்கூடாதுமா, பிடிச்சி புண்ணு 30. ஆமாம் மடி தப்பிச்சோம் நம்ம. இது உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதாங்க வந்தேன். என்ன ஜெயின்ஸ் முக்கியமான விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்க, நம்மளும் பெரிய பணக்காரவளாம் ஆகணுங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு வியாபாரம் பண்ணணுங்க. ஆமாம், கடை வச்சுருவோமா? என்ன சொல்கிற ஜெயின்ஸ்? நம்ம என்ன கடை வைக்கிறது? நமக்கு என்ன தெரியும்? அதாங்க வருது இல்லைங்க நோம்பு. நோம்புல பேசாமல் ஒரு வாடா கடையை போட்டுருவோமாங்க. போட்டால் நல்ல காசை அரிச்சு அள்ளிப்பிடலாங்க. ஜெயின்ஸ், அரிச்சு அள்ளுறதுக்கு வாடாவை நம்ம பொறிச்சு அள்ளணுமே. நமக்கு முடியுமாது வயசான காலத்தில்? அதெல்லாம் செஞ்சிடலாங்க. பால் சர்வத்தையும் நன்னாரி சர்வத்தையும் போட்டு வித்துட்டோம்னா கொள்ள காசு சம்பாரிச்சிடலாம். எப்படி ஜெயின்ஸ்? அதுக்கு பேசாமல் ஒரு பிரியாணி கடையை போட்டுருவோமா? மனுஷன் பக்கீர் மனுஷமா, நோம்புல யாரும் பிரியாணி தின்பாக? திண்டு புட்டு சாப்பிட்றதுக்காக தண்ணி தாவம் வந்து. ஆமாம் ஜெயின்ஸ், கரெக்டாக சொன்னேன். என்னங்க சொல்கிறீங்க? வாடா கடையை போட்டுருவோமா? ஆமாம், போய் மார்க்கெட்டில் போய் நீங்கள் இந்த கூனிராலை வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு 30 ரூபாய்க்கு. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கூப்பங்கடையில் வாங்கின பாமாயில் இருக்குது 5 லிட்ரு. எப்படி? அதெல்லாம் சரி ஜெயின்ஸ், உனக்கு எப்படி இந்த ஐடியா திடீர்னு வந்துச்சு? யார் கிளப்பி விட்டது இதை? அதை எங்க கேட்குறீங்க? உச்சி குடுமியும் ரசீதாவும் வேகமாக போகிறாளுவோ. அவளுவ போகிறத பார்த்தா ஏதோ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்க போகிற மாதிரி தெரியுது. அவளுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்து பெரிய பணக்காரி ஆகி ஜெயின்ஸ் பிரைவேட் லிமிட்டெடுன்னு நம்ம ஒரு பில்டிங்கை வாங்கி வாடகையாக வாங்கி 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 பெரிய பணக்காராலும் ஆயிரணுங்க. ஏன் ஜெயின்ஸ் உனக்கு இப்படி பேராசை? மொவகையா பாருங்க, உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம், படுத்து கிடக்கிறதுக்கு. படுக்க விட மாட்டேன், நோம்புல அலங்க மலங்க அடிச்சு விட்டுப்படுவேன். ஆமாம் ஜெயின்ஸ், நீ எதுக்கும் ஒரு ரசீதாட்ட போய் ஒரு நல்ல ஐடியா கேளு, என்ன பண்ணலான்னு. அவங்களுக்குலாம் தெரியும், நம்மளாம் ஒரு முடிவு பண்ண வேணாம். அவளுவள்கிட்ட நல்ல மனுஷிட்ட போய் கேட்க சொல்றீங்க நீங்க. அவளுக்கு தெரியாம தான் வியாபாரமே பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த பேமனுஷனை பாரு, இப்படி இந்தியன்டாக்கா கடைசி வரைக்கும் இப்படி இருந்து மௌத்தா போக வேண்டியதுதான். ஆமாம் ஜெயின்ஸா என்ன பிஸ்னஸ் பண்ண போதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதிகமாக கமெண்ட் பண்ணுங்கள்.